லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு 4 பல் தலையீத்து ஹெச்எஃப் கிராஸ் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து கிடாரி தான். மாடு வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். கன்றும் வந்து பார்த்தோம்னா நல்ல ஹெச்எஃப் காளை கன்றாக வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கு. மாடு வந்து 4 பல் போட்டிருக்கிறதாகவும் சுழி சுத்தம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்லா மடி எடுத்து தான் வந்து பார்த்தோம்னா கன்று போட்டிருக்கு. சுழி சுத்தம் கொண்ட மாடு தான், மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான், எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு மாடு. மாடு ரொம்பவே நல்லா மடி எடுத்துருக்கு பாருங்கள். ரெட்டவரி மடி வந்து எடுத்திருக்கு. முன்பின் மடி மாடு. மாடு வந்து பார்த்தோம்னா தலையத்திலே வந்து ஒரு 17 to 18 லிட்டர் கறவை வரைக்கும் சாதாரணமாக கறந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மாடு சூஸ் பண்ணும்போது இது மாதிரி அடைச்ச மடி மாடாக வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நல்ல கறவை திறன் வந்து பார்த்தோம்னா நமக்கும் வந்து கிடைக்கும். நல்ல லாபமும் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம். கன்றும் வந்து காளை கன்று ஹெச்எஃப்ல வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கிறதுனால அந்த கன்றை வந்து நம்ம நல்லா பதப்படுத்தி வளர்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா பூச்சி காளையாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. நல்ல அழகான காளை கன்று வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கு. நல்ல பாடி வெயிட்டில் நல்ல அகன்ற உடலமைப்பை கொண்ட மாடு தான். மடி அமைப்பை பாருங்கள். மாடு நடக்கும்போது எப்படி எவ்வளோ நீளமாக இருக்குது, எவ்வளோ அகலமான மடி எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்பவும் சாதுவாக இருக்குது. தலையீத்தாக இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா கறவைக்கு வந்து காலணைக்க தேவையில்லை. யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்காரர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்கோம். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் 81,000 வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. 81,000 வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை வந்து அனுசரித்து தருவாங்க. நல்ல மாடு, சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணுக்கு வாங்கி போட்டோம்னா கூட அடுத்தடுத்த கண்ணுக்குன்னு சொல்லி நம்ம வந்து லாபத்துக்கே வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டை வந்து விற்க முடியும். அடுத்த கண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா கறந்து காமிச்சு கூட நம்மளால் வந்து பார்த்தோம்னா அதிக விலைக்கு வந்து பார்த்தோம்னா விற்க முடியும். சொல்லியிருக்கக்கூடிய விலை வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது. விலை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம். கால் பண்ணி பேசுங்க, அனுசரித்து கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல மாடு, நல்ல மடி எடுத்துருக்கக்கூடிய மாடு. இது போன்ற உங்களோட கால்நடைகளும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை வந்து பார்த்தோம்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். விற்பனை பதிவு வந்து பார்த்தோம்னா போட்டு நம்ம உங்களோட மாட்டோட விற்பனையும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.